நைட்டு முடிவு பண்ணி காலையிலேயே ஊருக்கு கிளம்பியாச்சு. ஹாலிடேக்காகலாம் போகலைங்க. பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தலையில அடிபட்டுடுச்சு. கீழ விழுந்து அடிபட்டுடுச்சு. சரி அவங்கள பார்த்துட்டு வரலான்னு தான் காலையிலேயே கிளம்பியாச்சு. முன்னாடி நாள் நைட் தான் வந்து எனக்கு தெரியும். சரி டக்குன்னு கிளம்பிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. இந்த முறை வந்து லீவுக்கு போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல. ஏன்னா ஷரத்தும் கிளாஸ்க்கு போகிறான். வீட்டு வேலையும் போயிட்டு இருக்கறனால தங்க முடியுமான்னு தெரியல. போகும்போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பசி. ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு கிளம்புனோம். போனதும் பார்த்தீங்கன்னா, காலைல டிஃபன் வந்து தங்கச்சி பண்ணியிருந்தா. பூரி கிழங்கு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் பாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டிய வேலை இருந்து அதெல்லாம் பண்ணிட்டு வந்து, மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா, சித்தியும் தங்கச்சியும் சமைச்சிட்டு இருந்தாங்க. வெஜ் தான் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ வெஜ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருக்கு. அங்க இருக்கும்போது நான் இவ்ளோ ரசிக்கல. இப்ப தான் வந்து அவ்ளோ அழகா எப்போ இருக்கு. ஊருக்கு போனாலும் சித்தப்பா வீட்ல வந்து பூஜை ரூம் போயிட்டு பார்த்துட்டு வருவேன். ஏன்னா, அங்க ஒரு கோவிந்தர் வந்து அழகா இருப்பாரு. அவர பார்த்துட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. லாங் வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்றேன். தேங்க் யூ.